Literature. I'm really happy, and as a happy soul, I'm going to begin my talk on this topic. And I can be bilingual. ஸோ தமிழ்லே அப்படி நம்ம பேசிக்கலாம், அப்படி ரைட்டரோடைய கொஞ்சம் எழுத்துக்கள் அப்படி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ரீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ டு பிகின் வித் கோஸ்டல் லிட்ரேச்சர் ஆஸ் அன் அம்ப்ரெல்லா டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோஸ்டல் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரதுக்கு முன்னாடி நம்ம இண்டிஜினஸ் லிட்ரேச்சர், அந்த மாதிரி கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அது எல்லாமே நிறைய நம்ம தெரிஞ்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் க்ரீக் லிட்ரேச்சர் டு டாக் அபவுட், they always considered sea as a representation or a symbol of agony or woe or sorrow. And also in our Tamil Sangam literature we had known about Neidal Nilam, the Thinai. The Aindinaigal, we know about Neidal Thinai, and it is associated with Irangalum Irangal Nimittamum. We know that very well. And everywhere somehow something about sorrow or woe or pain or suffering, everything is brought together in the topic or under the thing about Neidal or coastal literature or non-jail writing, everything as such. And little by little moving ahead to exploration and all that, we know colonialism, everything came into our country through sea, through the ocean. So the colonists, they came into our country through the ocean, and most of us or all of us might know about the war of 1741, the Kolachal War, where the fishermen, the fisher community, they actually stood as a guard or a protection of the sea area, not letting the Dutch army come in. Okay? And that was actually celebrated even today as one of the first victories of colonialism, where the colonists were defeated by our own people. So everywhere, even history, எல்லாத்துலேயுமே வரலாற்றில் ஆரம்பத்திலிருந்தே மீனவர்களுடைய ஒரு பங்கு, நெய்தல் திணை, நெய்தல் நிலத்தோட ஒரு பங்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் எப்படி அவங்க அந்த டைமில் பார்க்கப்பட்டாங்க, எப்படி அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வெளியில் கொண்டு வரப்பட்டது, எப்படி மிஸ்ரெப்ரசன்ட் ஆச்சு, எப்படி அதை நம்ம எடுத்துக்கிட்டோம், எப்படி மற்ற நில மக்கள் அவங்கள ட்ரீட் பண்ணாங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ரைட்டிங் வழியாக தான் வெளியே வந்து. ஸோ டு ஹாவ் அ குட் ஐடியா, எல்லாத்த பற்றியுமே நம்ம மக்களை பற்றி வெளியில் தெரியறதுக்கு முதலாக நமக்கு கை கொடுத்தது ரைட்டிங் தான். ஸோ டு பி வெரி தேங்க்ஃபுல் டு தேட் அண்ட் டு ஸ்டார்ட் வித். பட் நம்மளுடைய ரைட்டர்ஸ் நம்ம நில மக்கள் எழுத ஆரம்பிக்கல. It was written by people from different areas, different region, from the plains they started writing. And அந்த ரைட்டிங்ஸ் நமக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்தாலும், வாய்ஸ்லெஸ்ஸாக இருந்த நமக்கு வாய்ஸ் கொடுத்தாலும் அது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நரேட்டிவ் இல்லை. And also there is lot of discrepancies, so much of differences to reality. அப்போ தான் நம்ம மக்கள், மீனவ மக்களில் படித்து நம்மளுடைய வாய்ஸ் வெளியே வரணும்னு நினச்ச மக்கள் எழுத்துக்குள்ளாடி இறங்கினாங்க. So they got to know the importance of writing only after reading from other writers about their own community. So that urge to bring the reality outside, அதுதான் இந்த மக்களை எழுத தூண்டுச்சு. ஸோ அப்படி தூண்டப்பட்ட ஒருத்தர் தான் ரைட்டர் குருமனை சி பெர்லின். அப்படி தான் நான் அவங்கள பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ரைட்டிங் எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போதே அவங்க சின்ன வயசுலேருந்தே வெரி குட் ரீடர். He's passionate about reading, about literature, and even at his very young age he was very much into activism. So social activist-ஆக இருந்து நிறைய ஒரு போராளியாகவே சின்ன வயசுலேருந்து இருந்த ஒருத்தாங்க. அவங்களுக்கு நிறைய ரீடிங் அந்த ஒரு பேஷனும் இருந்தது. So when he read a work by the writer, the Sahitya Academy winner writer Topil Muhammad Mira, ஸோ அவங்களுடைய ஒரு கடலோர கிராமத்தின் கதை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவங்க வாசிக்கும்போது அதில் எவ்வளவுதான் நம்ம மக்களை பற்றி அவங்க எழுதியிருந்தாலும் இன்னும் ஏதோ மிஸ் ஆகுது, ஏதோ வித்தியாசப்படுது அப்படிங்கிற ஒரு இதை அவங்க மனசுக்குள்ளே விட்டுட்டே இருந்தது. ஏன் நம்மளை பற்றி எழுதக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு லைன் யோசனையில் எழுத்துக்குள்ளாடி நுழைஞ்சவர் தான் ரைட்டர் குருமனை சி பெர்லின். ஸோ the thought of bringing our reality outside, அதுதான் first point for any literature, for any people to come out and project themselves. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்ட்டில் இந்த கோஸ்டல் லிட்ரேச்சர் உள்ளாடி நம்ம மக்களை பற்றி எழுதி அதை வெளி மக்களுக்கு காட்டி பிற சமூகம் அதை முழுசாக உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட ஒரு ரைட்டர் தான் குருமனை சி பெர்லின். ஆல்சோ அவர் மட்டும் இல்லாமல் மற்ற எழுத்தாளர்களை எல்லாரையுமே சேர்த்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லாருமே ஒரு உண்மை வெளியில் வரணும், நம்மளை பற்றி தெரியணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட சமூகத்தை பற்றி எழுத வந்தவங்க தான். கோட் நம்ம ரைட்டர் சொல்லுவாங்க, கடலுக்கு முகத்தையும் கரைக்கு முதுகையும் காட்டி நிற்கும் மீனவர் சமூகம் அப்படிங்கிற ஒரு லைன்.
ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு லைன் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய பேர் அவங்க ரைட்டரோட ஒர்க்ஸ் பற்றி பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ், பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் பண்ண நிறைய பேர் கூட அந்த கோட்ஸ் யூஸ் பண்ணி நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஒரு கோட். ஸோ கடலுக்கு முகத்தையும் கரைக்கு முதுகையும் காட்டினருக்கும் மீனவர் சமூகம். அதில் நம்ம இன்னொன்று என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு கரை பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. Their relationship, their bond with sea was so much close and they were so much அவங்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. அவங்களுக்கு அந்த சீயோட அந்த நேச்சர், மதர் சீ கூட இருக்கக்கூடிய அந்த பாண்டே அவங்களுக்கு வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்தது. அதனால அவங்களுக்கு கரையை நோக்கி பார்க்குறதுக்கும் கரையில் இருக்கிற மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் முன்னேறதுக்கான தேவையை அவங்களுக்கு தோணுது. ஆல்சோ டு டாக் அபவுட் தேர் கல்ச்சர். ஸோ எந்த ஒரு ரைட்டிங்காக இருந்தாலுமே கல்ச்சர், அவங்களோட ட்ரெடிஷன், அவங்களுடைய ப்ராக்டிசஸ் எல்லாமே வெளியில் கொண்டு வருது ஒவ்வொரு ரைட்டரோடையும் ஒரு புதிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இங்கே பார்க்கும்போது இவ்வளோ நாட்களாக எப்படியெல்லாம் வேறு விதமாக பார்க்கப்பட்டதோ அந்த மொத்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸையும் மொத்த மிஸ்ரெப்ரசன்டேஷன்ஸையும் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி ஒரு பாசிட்டிவ் நோட், ஒரு பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்தை அந்த மக்கள் மேலே கொடுக்கறதுக்கு அதே சமூகத்திலேருந்து வந்து எழுதுகிற ரைட்டர்ஸோட பங்கு மிகப்பெரியது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம ரைட்டர் நிஜமாவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இருந்த ஒவ்வொரு நிலைமையையும் மாற்றி இப்போ வித்தியாசமாக நம்மளை பார்க்குறது. ஓகே, மீனம் மக்களையும் சரி, அவங்களுடைய வேலையும் சரி, அவங்களோட கலாச்சாரத்தை எல்லாத்தையுமே முதல்ல பார்த்த மாதிரி அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவோட இப்போ பார்க்கல. there's a big change, there's a big positive shift I could say. So all that is because of the writers who brought out the reality to the people outside. ஸோ நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் போஸ்ட் கொலோனியல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி, ஹவு த மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் த மார்ஜினலைஸ்ட், ஹவு தி அதர்ஸ் அண்ட் த சென்டர், எல்லாம் அந்த ஒரு பேரடாக்ஸ், எல்லா ஆப்போசிட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மக்களை எப்போவுமே ஒரு அதர்ஸாக, ஒரு மார்ஜினலைஸ்டாகவே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப எப்படி சொல்ல, அது தெரியாமல் பண்ணதில்லை, வேணும்னே இருந்த ஒரு விஷயம். அவங்கள அப்படியே அதர்ஸை ஒதுக்கியே வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவோடு தான் இருந்தாங்க. பட் எப்போ இவங்க அதை ஸ்ட்ரைக் பேக் பண்ணி ஆப்போசிட்டாக வந்து அதுக்கு போராட ஆரம்பித்தாங்களோ, எப்போ அந்த ஒரு ஆக்டிவிஸ்டிக் மைண்ட் வந்ததோ, அப்போ தான் இவங்களுக்குமே இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. இவங்களுக்குமே கவர்மெண்ட்டில் வந்து அந்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருந்து அவங்களுக்காக வேலை செய்கிறதுக்கும் சரி, மற்றபடி ஈவன் கரையில் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கிற பல விஷயங்களை வந்து இந்த மக்களாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே வெளி சமூகத்துக்கு தெரிய ஆரம்பித்தது இந்த ரைட்டர்ஸ்னால தான். ஸோ இதில் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய பங்கு வகிக்கிற நம்ம ரைட்டர் குருமணி சி. பெர்லினை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஆர் ஒரு லைஃப், ஒரு அப்டேட் இல்லை, ஒரு லைஃப் அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எப்படி ஒரு ரைட்டரோட எழுத்தை பார்த்து நம்ம அதோட பெஸ்ட்டாக சொல்ல முடியும், ஃபஸ்ட் ஹேண்ட் நரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதோ, அதே மாதிரி இருக்கிற எல்லா மிஸ்ரெப்ரசன்டேஷன்ஸையும் மிஸ்கன்செப்ஷன்ஸையும் மாற்றணும், உடைச்செறியணும் அப்படிங்கிற அவங்களுக்குள்ளாடி இருக்கிற அந்த ஆக்டிவிஸ்ட் வந்து ரொம்ப துடிச்சிட்டு இருந்ததுனால தான் இந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்துச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க அந்த கல்ச்சர் அண்ட் ரைட்டிங், லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் பற்றி பேசினாலும் எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட்டை பற்றி ஒரு நாக் ஆர் த மெயின் ஸ்ட்ரீம் பீப்புள் பற்றி ஒரு கிரிட்டிசிசம் எல்லாமே இருந்துகிட்ருக்கும். எவ்ரி ஒர்க், அட்லீஸ்ட் இன் எவ்ரி பேஜ் எல்லாத்துலேயுமே அவங்க அந்த ஒரு கம்பேரிசன் ஆர் ஒரு ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ தட் ஆக்டிவிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் அலைவ் இன் த ஒர்க்ஸ், in his works, to talk about the people and to talk about the true side of the real side of the people. அது எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அது கூட அவங்களை இப்போ வரைக்கும் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக கொண்டு போகுதோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்ஸ்பெக்டிவ். ஸோ மோஸ்ட்லி ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ ஸ்டோரி, கண்ணெதிரே அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியில் அந்த ஸ்டோரியோட டைட்டில் மாதிரி அந்த நடக்கிற விஷயம்ல நம்ம கண்ணெதிரே நடக்கிற மாதிரி நம்ம ரீடர்ஸ்க்கு ஒரு ஃபீல் ஆகும். நம்ம நேரில் பார்த்து நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளாடி கேரக்டரோட ஒரு கேரக்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். We are not just readers, we are not just observers, but we become a part of his stories. We get too much of involvement into his writing, into his narrative style that நம்ம ஒரு வெளியாள் அப்படிங்கிற ஒரு பிம்பமே மறைஞ்சு நம்மளும் அந்த ஸ்டோரியில் அந்த பார்ட், அந்த லைஃப்பில் ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இழுக்கிற ஒரு அட்ராக்டிவ் கேப்டிவேட்டிங் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்து அவங்களுடைய ஸ்டோரிஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு தடவை நம்ம இப்போ பார்க்கும்போது என்னதான் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் இருந்தாலும் அவங்களோட ஸ்டோரிஸில் பேசப்பட்டாலும் there is a comic relief. ஆல்வேஸ் ஒரு சீரியஸான விஷயத்துக்கு போகும்போது ஒரு காமிக் ரிலீஃப் சொல்லுவாங்க. அந்த ஒரு ரொம்ப சீரியஸான விஷயத்தை அப்படியே ஒரு லேஸ் ஆக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் காமிக் ரிலீஃப்.
ஸோ ரொம்ப ஹியூமராக உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்து சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கும்போது நம்ம மனசு ரொம்ப கனமாயிடக்கூடாது. டு ஜஸ்ட் புட் டவுன் த வெயிட் ஆஃப் அவர் ஹார்ட். தேர் இஸ் அ காமிக் ரிலீஃப் டு பிரிங் இன் லாட் ஆஃப் ஹியூமரஸ் situations or humorous dialogues, we will burst out with laughter. அந்த மாதிரி ஒரு எப்பவுமே அப்படி நம்மளை அந்த வேர்ட்ஸ் கூட அந்த பேஜஸ் கூட இழுத்து பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ரைட்டிங் ஸ்டைல். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எங்கிருந்து இதெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்க, எப்படி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரைட்டிங் எல்லாம் படித்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஸோ டு ஆன்சர் தட் கொஸ்டின் பர்சனலி ஐ நோ தட் he never went into any writing workshop or to learn about different writers, writing style எப்படி நம்ம கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஆர் அப்படி எதுவுமே எடுத்த ஒரு ஆள் கிடையாது. He just wrote in his own way. He just wrote whatever he saw in his day-to-day life. He just wrote whatever he recorded or collected from his family, from his neighbors, from his relatives, or from the people who went into the sea, saw the struggles of everyday life, and how back at home the women and children அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிளோட எந்த அளவுக்கு பெயின் அண்ட் சஃபரிங்கோட அந்த வீட்டில இருந்து தொழிலுக்கு போன என்னுடைய கணவர் ஆர் என்னுடைய மகன் என்னுடைய அப்பா எப்போ திருப்பி வரும்போது எனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்னு ஆவலாக இருக்கிற குழந்தைகளும் சரி, எவ்வளோ மீன்பாடோட வருவாங்கன்னு காத்திருக்கிற மனைவிகளும் சரி, அவங்கள சேஃபாக வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அம்மாவும் சரி, எல்லாரோட லைஃப்புமே எல்லாரோட பெயினும் அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக அப்படியே ஒருங்கிணைச்சு அவங்களோட ஸ்டோரிஸில் அப்படியே பின்னி கொண்டு போகிறாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஸ்டைல் விச் அலோஸ் அஸ் டு நோ த லைஃப் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஆஃப் த சொசைட்டி ஆஃப் த கம்யூனிட்டி. ஜஸ்ட் அந்த தொழிலுக்கு போகிற அந்த ஒரு ஃபிஷர்மேனை பற்றி மட்டும் இல்லை இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே, அவங்களுடைய மொத்த ஃபேமிலி அவங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா மக்கள் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் நம்ம போய் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பார்க்குற மாதிரி ஒரு வடிவகுக்கிற ஒரு நரேட்டிவ் ஸ்டைல் தான் நம்ம ரைட்டருடையது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆல்சோ உங்களுக்கு இந்த ஹியூமரஸ் பற்றி ஆர் ஈச் தீம்ஸ் அண்ட் நோஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ரீட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாங்கிறது என்னுடைய பிளான். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு ஒரு சின்ன ஜிஸ்ட் அபவுட் த தீம்ஸ் விச் த ரைட்டர் இஸ் யூசிங். So first of all, as I said, the relationship between sea and the humans, the fisher folk. So என்னதான் அந்த sea வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொவைடராக இருந்தாலும் most of the time it leads them to peril. அவங்கள அப்படியே ஒரு டேஞ்சருக்குள்ளே கொண்டு போகிற ஒரு என்டிட்டியாகவும் இருக்குது அந்த ஓஷன். அது நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம். Because we cannot predict what happens with nature. And there are a lot of calamities, disasters. நம்ம எவ்வளோதான் நல்ல கணிச்சு போகிற ஒரு ஃபிஷர்மேனாலேயும் திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த நேச்சுரல் வேஸ் ஆஃப் அதெல்லாம் நமக்கு கணிக்க முடியாது. சடன்லி எனி டேஞ்சர் கேன் கம். அதெல்லாம் தெரிஞ்சு உள்ளுக்குள்ளாடி போகிறது தான் அவங்களுடைய ஸ்பிரிட் ஆஃப் லவ் ஆர் த பாண்ட் விச் தே ஹேவ் வித் மதர் ஓஷன். ஸோ ஒவ்வொரு தடவை அவங்க போகும்போதும் கடலை பார்த்து அம்மா கடலம்மா நான் உள்ளே வரேன், என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் எனக்கு நல்ல மீன்பாடு தந்து என்னை திருப்பி கரைக்கி விட்டுட்டம்மா. ஸோ தட் கைண்ட் ஆஃப் prayer, the play is always there in the minds of these fishermen and also the people at home. அவங்களுமே எப்போவுமே ஒரு ஜெபத்தோடையும் ஒரு வேண்டுதலோடையும் அதெல்லாம் இருப்பாங்க. அவங்க நல்லபடியாக திருப்பி வந்துடணும். அண்ட் வி ஆல் திங்க் அபவுட் அவங்களாம் ரொம்ப எக்கனாமிக்கலி நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, சேவ் பண்ண தெரியாது, அப்படி எல்லாத்தையும் செலவழித்து தீர்த்துருவாங்க. ஒரு நாள் கொண்டு வர பணம் வந்து அன்னைக்கு தீர்ந்துற அளவுக்கு செலவு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கூட இருக்குது ஆன் திஸ் பீப்புள். ஸோ த திங் இஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்களோட டேஞ்சர் ரிஸ்கெல்லாம் எடுத்து அவங்க ஒரு சீக்குள்ளாடி போயிட்டு அவங்க கொண்டு வர எல்லா அவங்களுடைய எல்லா இன்கமுமே அன்னைக்கு அவங்களுக்கான சாப்பாட்டுக்கு, அடுத்த நாள் அவங்களுக்கான ஒரு திருப்பி போகிறதுக்கான ஃபியூவல், அதுக்கு எல்லாத்துக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரியாக போயிடும். அண்ட் தே வாண்டட் டு ஈட் வெல் அண்ட் என்ஜாய் எவ்ரிடே லைஃப். அதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருந்தது. சேவ் பண்ணணும், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போடணும், we have to think about future. அதெல்லாம் அந்த பீப்புளோட மைண்டில் இருந்ததில்லை. they always wanted to live the moment, be at the moment. அதுதான் அவங்களுடைய always the mindset. But now things have changed because of all the thoughts and ideas coming from the mainstream of the world, how technology is improving, how ideas are spreading around everywhere into the minds of people. அவங்களுக்குமே இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம வந்து இப்படியே வச்சு மணி எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, we have to think about future, அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருக்கு. பட் இருந்தாலும் இன்னுமே மக்கள் அன்னைக்கு உள்ளதை நான் அன்னைக்கு செலவழிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் த மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போவும் வச்சுருக்காங்க தான், அது உண்மை. அண்ட் we always need not think about அவங்க வந்து காசோட அருமை தெரியாமல் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பீப்புள் கிடையாது. ஃபார் தம் the money which they get it, அது அன்னைக்கு போதுமானது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். இட்ஸ்
நாட் லைக் எனக்கு நிறைய இருக்குது, நான் நிறைய செலவழிச்சிருக்கேன், அப்படி இல்லை. அவங்களோட தேவையை போட்டு நாளைக்கு நான் போவேனே தொழிலுக்கு, நாளைக்கு நான் போக போகிறேன், நாளைக்கு இதே மாதிரி நிறைய நான் சம்பாதிச்சுட்டு வர போகிறேன், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ். பிகாஸ் தேனோ அள்ள குறையாமல் எங்கள் கடலமாக எங்களுக்கு தந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படியே அடுத்த நாள் நான் நோக்கி போயிட்டுருக்கிற வாழ்க்கை தான் மீனவர்களோட இது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ டு டாக் அபவுட் த பெயின் விச் த விமன் ஆர் கோயிங் த்ரூ, அது வந்து ரொம்ப அழகாக ரைட்டர் வந்து ஒவ்வொரு கதையிலையுமே ஒவ்வொரு நாவல்லையும் சரி அவங்களோட எழுத்துக்கள் எல்லாத்துலேயுமே வெளியில் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அவங்க எழுதியிருக்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 46 ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 6 நாவல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நாவல் வந்து அவங்க இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர் ரெஸ்பெக்டட் சார் டாக்டர் ஜேம்ஸ் ஆர் டேனியல் அண்ட் ஹிஸ் டீம். இன்னும் நிறைய ட்ரான்ஸ்லேஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. 4 other works are getting translated. In Malayalam 2 other works are getting translated. In Hindi there are 3 works getting translated. So இந்த டிரான்ஸ்லேஷன்ங்கிற ஒரு விஷயம் உள்ளே கொண்டு வரும்போது நம்ம கன்னியாகுமரி மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள், ஏன்னா தமிழில் இருக்கிற ரைட்டிங்காக இருக்கிறனால சின்ஸ் இட்ஸ் ரீஜனல் ரைட்டிங், இது எல்லாமே டிரான்ஸ்லேஷனுங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியால் இட்ஸ் கோயிங் குளோபலி. ஸோ குளோபலி வெளியே அவுட்வேர்ட் வைட் ஸ்ப்ரெட் ஆகி போகும்போது எல்லா மக்களுக்குமே நம்ம கன்னியாகுமரி மீனவர்களை பற்றியும் நம்ம மக்களின் ஒரு வாழ்க்கையை பற்றியும் அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றியும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பப்ளிஷிங் so many works and getting fame and name. It's not that. The activist and the writer is asking for the people to listen to the plights and the suffering of the people in the fisherman community. It is not more for anything else. ஸோ அது வெளியே வைட் ஸ்ப்ரெட்டாக போகும்போது பல மக்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மக்கள் அவங்க பார்க்கக்கூடிய பார்வை மாறணும் ஒரு நல்ல விதமாக. தட் இஸ் த பிக்கஸ்ட் ஐடியா பிஹைண்ட் ட்ரான்ஸ்லேட்டிங் ஆல் தீஸ் வேர்ட்ஸ். அண்ட் ஆல்சோ ஸோ இந்த விமன் பற்றி அவங்க போயிட்டு அன்றாடம் பார்க்குற ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி பேசணும்னா when the sole breadwinner of the family, the fisherman, அவர் வந்து தொழிலுக்கு போயிருக்காரு, ஒரு அசம்பாவித சம்பவத்தினால அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. பிகாஸ் he was the only breadwinner, the sole breadwinner of the family. அதுவும் அவர் கொண்டு வரதே இவங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதுனால செல்வ செழிப்பாக இருக்காங்க, அவங்க அன்றாட வாழ்க்கை நல்லா போகுது, யாருமே அடுத்தது ஒர்க் பண்ணுறதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, ஈவன் the women in the family. And one biggest problem during the earlier days about which the writer is also recording in his works is that women were not given much importance to be educated. எதுக்கு படிக்க வைக்கணும், பெண் பிள்ளை தானே, ஏன் படிக்க வைக்கணும், எப்படியும் திருமணமாகி போகக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, உனக்கு எதுக்கு படிப்பு அப்படிங்கிற ஒரு நோஷன் இருந்துகிட்டே இருக்குது. திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ஹாப்பிலி, பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய படிக்க போனால் உனக்கு ஆபத்துகள் நிறைய தேடி வரும், பெண் பிள்ளையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே வீட்டோட முடக்கி வைக்கிறது, அவங்களுக்கு வயது வரும்போது திருமணம் செய்து கொடுக்கறது, அப்படியே அவங்களுடைய பழக்க வழக்கம் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க சின்ன வயசில். அப்படின்னா இந்த படிப்பறிவு இல்லாமல் அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க பெண்களுக்கு கை கொடுக்குற ஒரு விஷயம் தலைச்சுமை. ஸோ அவங்க வந்து நேராக விடிய காலையில் கடற்கரைக்கு போய் அங்கேருந்து மீன் ஏலம் விட்டு வாங்கி ஒரு சருவம் சொல்லுவோம், ஓகே, ஒரு பெரிய ஒரு வெசலில் அவங்க வந்து அதை எடுத்துட்டு அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் தலைச்சுமடு தலையில் சுமந்து கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்று அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதும் அவங்களுக்கு உணவளிக்கிறதும் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு லைவ்லிஹுட், ஒரு சேஞ்ச் இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமக்கு நம்ம ரைட்டர் வந்து ஒரு ஸ்டோரியில் அழகாக சொல்லியிருப்பாங்க. தலைச்சுமடிக்காரி அப்படிங்கிற ஒரு நாவலில் செசிலி அப்படிங்கிற ப்ரோட்டகனிஸ்ட் கதாபாத்திரம், அவங்க தான் அதனோட முக்கிய கதாபாத்திரம். அவங்க ரொம்ப செல்வ செழிப்பாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண். சின்ன வயசுலேருந்தே அவங்கள வந்து ரொம்ப ஒரு லக்கி சாம் அந்த மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணப்பட்ட ஒரு பெண். அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. பட் இருந்தாலும் நீ படிக்க வேண்டாம், எதுக்கு படிப்பு அப்படின்னு சின்ன ஒரு அந்த 5th ஸ்டாண்டர்ட்லேயே அவங்கள அப்படியே படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நமக்கு ஆபத்துகள் வந்துடும், சீக்கிரமாக திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல பையனை பார்த்து நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் பார்த்து திருமணமும் செய்து கொடுத்தாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க திருமணம் செய்து கொண்டு போன அந்த கணவர் வந்து அவங்க ரொம்ப நல்ல மனிதர், ஊரில் நல்லா தெரிந்த மனிதர், நிறைய விஷயங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் அவங்க சமூகத்தில் நடக்கிறதுக்கு எதிர்த்து போராடுற ஒரு மனிதர். அதில் போராடின ஒரு விஷயந்தான் ஐஆர்இஎல், மணல் ஆலை பற்றி. ஸோ மணல் எடுத்து அதிலிருந்து வரக்கூடிய கதிரியக்க பாதிப்பினால கேன்சர் ரொம்ப அதிகமாகவே பரவிட்டு இருந்தது. அண்ட் த டெத் டோல்ஸ் ஆஃப் கேன்சர் ஆல்சோ இன்க்ரீஸ்ட் ராப்பிட்லி. ஸோ அது எல்லாம் எதிர்த்து போராடிட்டு இருந்த ஒரு மனிதர். ஜஸ்ட் ஒரு 31 வயதிலேயே அவர் கேன்சர்னால இறந்து போகிறாரு.
அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக இவங்ககிட்ட இருந்த எல்லா செல்வமும் பணம் எல்லாமே நகை எல்லாத்தையுமே அவங்க அடகு வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பட் எதுவுமே கை கொடுக்கல. அவர் பரிதாபமாக இறந்து போகிறாரு. இவங்களுக்கு 4 பிள்ளைகள், 2 மகன்கள் 2 மகள்கள். ஸோ இந்த 4 பேரையும் இந்த அம்மா தான் இப்போ வளர்க்கணும். இவங்களுக்கு 28 வயசு தான். சின்ன வயசுலேயே படிப்பும் நிறுத்தியாச்சு. அவங்களுக்கு உலகம் தெரியாது. வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்து இப்போது ஹஸ்பண்டும் இல்லை, யாருமே இல்லை அவங்கள பார்த்துட்டு. யார்கிட்டேயும் போய் கையேந்துறதுக்கும் இவங்களுக்கு மனசு இல்லை. ஊர் ஃபுல்லாக நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அது எப்படி திருப்பி கட்டணுங்கிறதும் தெரியல. ஸோ அவரை அடக்கம் பண்ணி 8வது நாள் பூசையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனி என் பிள்ளைங்களை நான் வளர்த்து கரை சேர்க்கணும் அப்படின்னா நான் தொழிலில் இறங்கணும். நான் செய்கிற மாதிரி இருக்க தொழில் தலைச்சுமடு. ஸோ நான் தலைச்சுமடு எடுத்து என் பிள்ளைங்களை வாழ வைப்பேன் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மைண்ட் ஒரு டிசிஷன் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அது மூலமாக நமக்கு தெரியுது இந்த பெண்கள் எல்லாமே அப்படியே துவண்டுடாமல் ஐயோ போச்சே அப்படின்னு மனம் விட்டு போகிற பெண்கள் கிடையாது. The power, the will power, determination which the men had going into the sea, it was equally passed to the women also who are there in the show. இது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். The women in the fisher community are very much determined. They are very much with confidence. அவங்களோட வில் பவர் எல்லாம் அசைக்க முடியாத ஒரு விஷயங்கிறது. அவங்க எப்படி அடுத்த செகண்ட் அடுத்தது நான் இப்போ பார்த்து அந்த குடும்பத்தில் ஒரு தலைவியாக இறங்கி என் குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோஷன் வந்து அவங்களுக்கு வந்ததுலேயே நமக்கு தெரியுது. ஹவு தே ஆர் வெரி பவர்ஃபுல் இன் தேர் மைண்ட் டீப் டவுன் இன்சைட். ஸோ இந்த பெண் வந்து அடுத்த நாள் விடியற்காலை எழும்பி போய் தலைச்சுமடு எடுக்கிறதுக்கு ஏலம் போடுறதுக்கு போகிறாங்க கடற்கரையில். அங்கே நிறைய பெண்கள் இவங்கள மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் விதவைகளாக இருப்பாங்க. சில பேர் வந்து ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கலாம், தொழிலுக்கு போக முடியாமல் இருக்கிற வீட்டில் இருந்து வந்த பெண்களாக இருப்பாங்க. எல்லாருமே அங்கே அந்த கூட்ட நெரிசலில் ஏலம் போட்டு எல்லாம் அந்த மீன்களை வாங்குற அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இவங்க புதுசாக அதுக்குள்ளே போகிறாங்க. இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ளே இருக்கும்போது இவங்க கண்ணுக்கே தெரியுது எப்படி அங்கே இருக்கிற சில ஆம்பளைங்க வந்து எப்படி சில விமனை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஃபிசிக்கலி அண்ட் செக்ஷுவலி ஹவு தேர் ஹராசிங் இன் த க்ரௌட். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் ரைட்டர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. இவங்களுக்கு படிப்பு கொடுத்தா அவங்களுக்கு ஆபத்துகள் நேரிடும், சேஃப்டி இல்லை அப்படின்னு நினச்சி படிப்பை நிறுத்தின இந்த சமூகம் படிக்காமல் இருந்ததுனால இப்போ அவங்க வேலைக்கு போக முடியாமல் தலைச்சுமடு எடுக்கணும்னு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது அங்கே அவங்க நேரிடுற அந்த ஃபிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் அசால்ட் அந்த சேஃப்டியை பற்றி யோசிக்கலையே. இவங்களுக்கு ஒரு படிப்பு கொடுத்துருந்தா இவங்க இந்நேரம் இந்த சுச்சுவேஷனில் இன்னொரு நல்ல வேலையை தேடி போயிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் இந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி இந்த அன்சேஃப் சுச்சுவேஷனுக்கெல்லாம் அவங்க அது எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய தேவையே இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு வெரி தாட் ப்ரோவோக்கிங் ஒரு கொஸ்டின் வந்து ரைட்டர் இங்கே வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்து எப்படி இந்தந்த நேரங்களில் மாற்றி சிந்திச்சிருக்கலாம், சமூகமாகவும் சரி வெளியில இருந்தும் சரி, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உள்ளே கொண்டு வராரு. ஸோ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் தலைச்சுமடி எடுத்து பல வேறு பெண்களுடைய உதவினாலே இவங்க தலைச்சுமடி எடுத்து பஸ்ஸை தேடி ஓடுறாங்க. ஸோ ஓடும்போதே அங்கே பார்க்குறாங்க பயங்கர நெரிசலில் வர பஸ்ஸு அதை விட்டுட்டு போயிடுது. அடுத்த பஸ்ஸுக்கு காத்திருக்காங்க, அதுவும் பயங்கர நெரிசலோடே வருது. வேறு வழி இல்லை, இந்த தலைச்சுமடோட ஏறி தான் ஆகணும். ஒரு 5-6 பெண்கள் அவங்க தலைச்சுமடோட ஏற ட்ரை பண்ணுறாங்க. விழுந்து அடித்து ஏறுறதுன்னு சொல்கிறது அது அப்படியே லிட்ரலி விழுந்து எழும்பி அவங்களுடைய பாத்திரத்தை தூக்கிட்டு தலைச்சுமடை தூக்கிட்டு ஓடுற நிலைமை. அப்படி அந்த பஸ்ஸுக்குள்ளாடி போகும்போது அதுக்குள்ளாடி அவங்க ஃபேஸ் பண்ணுற கஷ்டங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து இதுதான் பரம்பரை தொழில் அப்படிலாம் கிடையாது. திடீர்னு இதுக்குள்ளாடி என்டர் ஆகிற செசிலி மாதிரிப்பட்ட பெண்கள் வந்து ரொம்ப ஹராஸ் பண்ணப்படுறாங்க. அங்கே இருக்கிற கண்டக்டர்ஸும் சரி, டிரைவர்ஸும் சரி, பிற மக்களும் சரி, எல்லாருமே இவங்க ஒரு மாதிரி தீண்டத்தகாதவர்களை மாதிரி பார்க்குறது, இவங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த நாற்றத்தை பற்றி பேசுறது, எதுக்கு இவங்களெல்லாம் வண்டியில் ஏற்றுறீங்கன்னு கண்டக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸை பற்றி பார்த்து திட்டுறது, எல்லாத்தையுமே அப்படியே நம்ம நிஜத்தில் நடக்கிற மாதிரி நடந்தது அப்படியே எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் இதெல்லாம் தாண்டி தான் அவங்க க்ராஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு போய் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த காசை வச்சு சாப்பாடு பொருட்கள் எல்லாம் வாங்கி பிள்ளைங்களை வந்து பார்த்து அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து வாழ வைக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி முடியுது. ஸோ இதுலேயே நமக்கு தெரியும் எப்படி அந்த பெண்கள் வந்து துவண்டு போகாமல் எடுத்து எழும்பி நடந்து போகிறாங்க, எப்படி இந்த ஒரு விஷயத்தையுமே கடந்து வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி செல்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ எப்போவுமே நம்ம இந்த மேல் ப்ரொட்டகனிஸ்ட்டை தான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம், ரொம்ப அவங்கள பற்றி நோட் பண்ணுவோம். ஓ வீரமாக அவர் செல்கிறார் கடலுக்குள்ளாடி, எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வராரு அப்படிங்கிறதெல்லாம். பட் நம்ம ரைட்டர் குருமணி பெர்லின் அவருடைய எழுத்துக்களில் பெண்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராங் ஒரு என்டிட்டி, ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸாக இந்த சமூகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பயங்கரமாக. ஆல்சோ எப்படி நம்ம எப்போவுமே ஒரு
லேமெண்டேஷன், ஒரு சாரோ, ஒரு சஃபரிங் இருக்குது அப்படின்னு பேசுகிறோமோ, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சேட் சைடு மட்டும் போகாமல் there's also a lot of celebration among the people of the fisher folk அப்படிங்கிறத இவங்க வெளியே ரொம்ப கொண்டு வராங்க. அதாவது கிறிஸ்மஸ் பண்டிகையாக இருக்கட்டும், இல்லைனா எப்படி சாம்பல் விளையாட்டு நம்ம தவக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி பிஃபோர் த லென்ச் டேஸ் we have the Ash Wednesday and there's a very good culture of playing, throwing ashes on each other, playing with each other and going into the sea together, taking bath and coming back and then having those 40 days of Lent. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு செலிப்ரேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறது. கிறிஸ்மஸ் பண்டிகை அன்னைக்கு எல்லாருமே கடலுக்கு போய் கடலில் அவங்களுடைய போட்டு வள்ளம் எல்லாம் எடுத்து கடலுக்குள்ளே போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றது. எப்படி அன்னைக்கு கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு தான் பெண்களை வந்து கடலுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இப்போல்லாம் நிறைய அது ஒரு டூரிசம் ஃபேக்டர் ஆகிப்போச்சு. டியூரிங் கிறிஸ்மஸ் ஆர் எனி ஃபெஸ்டிவ் டைம்ஸ் லெட்ஸ் கோ இன் டு த சி, அது ஒரு அவுட்டிங், ஒரு பிக்னிக் சைட். பட் earlier it started as women were not allowed or not expected to go to sea. ஒன்லி டியூரிங் these 2 days, இந்த சாம்பல் விளையாட்டு டைம்லேயும் சரி கிறிஸ்மஸ் டைம்லேனா பெண்களை வந்து கடலுக்குள்ளாடி கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு அந்த சைட் ஆஃப் லைஃப் காட்டி கொடுக்கறது எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஹவு தி செலிப்ரேட் டியூரிங் வெட்டிங்ஸ், தட் இஸ் ஒன் another thing. ஸோ எந்த மாதிரி அவங்களுடைய பெண் பிள்ளைகள் கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைங்களுக்கும் சரி, அவங்க எந்த அளவுக்கு செல்வம் நிறைஞ்சு நிறைய சந்தோஷம் நிறைஞ்சு உறவினர்களெல்லாம் சேர்ந்து எப்படி கொண்டாடுறாங்க, அந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அது எல்லாமே அப்படியே எடுத்து காட்டுறாங்க அவங்களுடைய ரைட்டிங்ஸில். ஆல்சோ நம்ம எப்போவுமே சொல்லுவோம், எல்லா சொசைட்டிஸ்லேயுமே எல்லா கம்யூனிட்டிஸ்லேயுமே இருக்கும், பெண் பிள்ளை பிறந்ததுன்னா ஐயோ நமக்கு நிறைய செல்வம் இழந்து போகுமே, பெண் பிள்ளை பிறந்துட்டாள் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது இன் திஸ் கம்யூனிட்டி. எப்படின்னா பெண் பிள்ளை பிறந்தால் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. எப்போவுமே பெண் பிள்ளையை வந்து பெண் பிள்ளையே ஒரு செல்வம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு கம்யூனிட்டி தான் மீனவ சமூகம். ஸோ அவங்களுக்கு இப்போ பெண் பிள்ளை பிறக்கும் போதே எப்படிலாம் நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டில் பார்த்து சந்தோஷப்படுற மக்களாக இருந்திருக்காங்க. ஐயோ பிறந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற மக்களாக அவங்க இருந்ததில்லை. பட் இது எந்த அளவுக்கு வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு இது நமக்கு தெரியாது. ஒன்லி ரீடிங் டீப் இன்டு ஆர் ரீடிங் பிட்வீன் த வேர்ட்ஸ் ஆர் லைன்ஸ் ஆஃப் these postal writings we will understand how women were treated from birth in this community. And also to talk about இந்த செலிப்ரேஷன் எல்லாம் இருக்கும்போது கல்யாணங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே ஒரு பயங்கர செலிப்ரேஷனாக இருந்திருக்கு. And how the daughters were given to marriage, how certain traditions and cultures were followed, எப்படி அந்த பெண் பிள்ளைகளை வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே சில லைன்கள் நான் உங்களுக்கு வாசித்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அதை அதை நம்ம பார்க்கும்போதே தெரியும், ஒரு பெண்ணுடைய ஃபீலிங்ஸும் சரி, எமோஷன் இல்லைனா அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற சில நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே ரைட்டர் வந்து அப்படியே ஒரு பெண் எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பதிவு பண்ணியிருப்பாங்க. இது எனக்கு எப்போவுமே ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும். எப்படி இவங்க ஒரு ஒரு விமனோட பெர்ஸ்பெக்டிவ், ஒரு விமனோட ஃபீலிங் வந்து அப்படி ஒரு விமன் எழுதுகிற மாதிரி எப்படி எழுத முடியும்? தட்ஸ் அ மேஜிக் ஆஃப் ரைட்டிங், தட்ஸ் அ மேஜிக் ஆஃப் ரைட்டர். அண்ட் அந்த ஒரு மேஜிக்கை வந்து இன்னுமே அப்படியே கடைப்பிடிச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ஒரு பெண் வாசகராக ஒரு ஸ்டோரியும் சரி, ஏதாவது ஒரு ரைட்டிங்கை நம்ம வாசிக்கும்போது அது நம்மளை எந்த அளவுக்கு தொடுதோ that much is the success of that writing. பிகாஸ் அந்த ஒரு பெண்ணை பற்றி எழுதும்போது அது நமக்கு ரிலேட் ஆகும், நம்ம அதுக்குள்ளாடி இன்வால்வ் ஆகி இது நமக்கு நடந்ததாச்சு, இது நம்மளோட ஃபீலிங் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவோட அது ஆகும்போது இட்ஸ் அ சக்ஸஸ் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் ரைட்டிங். அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் திஸ் ரைட்டர் பிகாஸ் அப்படியே ஒரு பெண்ணாக மாறி யோசித்து எழுதியிருப்பாங்க. எல்லா விஷயமுமே அப்படிதான். எப்படி யார்கிட்ட போய் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை, இட்ஸ் ஆல் பியூர் அப்சர்வேஷன். எப்படி நம்ம சிச்சுவேஷன் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற மக்கள் வந்து இருக்காங்க, எப்படி அந்த பெண்களை வந்து இந்த சிச்சுவேஷனை கையாண்டு போகிறாங்க, எப்படி அவங்க தன்னைத்தானே அலங்கரிச்சுக்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாமே பியூர் அப்சர்வேஷன். அண்ட் த்ரூ தட் அப்சர்வேஷன் ஹி ஹாஸ் brought out everything into light and reflected it so much well that it is very much true to each and every word. எல்லாமே அப்படியே நடக்கிறது, அப்படியே நம்ம மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸாக தான் இருக்கும். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு read out certain excerpts from his writing. So first of all, to talk about the humorous side of this writing. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஒர்க்லேருந்தே கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒன்று வந்து மானத்து கஞ்சி, இது ஃபியர் ஆஃப் ரெப்புடேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அது வந்து சுனாமி டைமில் என்ன நடந்த ஒரு நிகழ்வை பற்றி ஒரு பெண்மணி வந்து கடல் அலையில் இழுத்து செல்லப்படுறாங்க. ஸோ
ஸோ அவங்க வந்து அந்த மொமெண்ட்டில் ஒரு விஷயம் பண்ணதுனால அவங்களுடைய உயிர் வந்து காப்பாற்றப்படவில்லை, அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கு பயங்கரமாக நம்ம நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுத்தாலும் அந்த ரைட்டிங் ரொம்ப சீரியஸாக ஒரு ட்ராஜடியில் முடிய போகிற ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரிக்கு ஆரம்பத்தில் இருந்து நிறைய ஹியூமரஸ் டச் அங்கேருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ரைட்டர். ஸோ அதில் ஒரு இதுதான் கடற்கரையில் வந்து இருக்கிற அந்த குருந்து மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்லியர் டேஸ் தே யூஸ் டு டேக் தட் சாயில், அதை வந்து பல் துளக்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் எப்படி நம்ம வேப்பங்குச்சி எடுத்து பல் துளக்குவோமோ அந்த மாதிரி. ஸோ ஏர்லியர் இட் வாஸ் அ ப்ராக்டிஸ். தட்ஸ் வாட் தே டேக் using for brushing and then washing their mouth with salt water. That's what they kept it as a practice. ஸோ அது வந்து எப்படி மாறிச்சு, அது எந்த மாதிரி இப்போ பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கடற்கரையில் அழகான குருந்து மண் பல்பொடி இருக்குது, அதை வச்சு பல்லு தேய்ச்சிட்டு கடல் உப்பு தண்ணியை வச்சு வாய்ப்பு பிடிச்சா வாயில் உள்ள எல்லா நோயும் சரியாகும். நாகரிக மாற்றத்தாலும் தொலைக்காட்சி விளம்பர மோகத்தாலும் பேஸ்ட் ப்ரஷ்ஷுக்கு மாறினார்கள். அப்புறம் அந்த பெண் யூஸ் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க, இப்போ திரும்பவும் டிவியில் வந்து உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா வேம்பு இருக்கான்னு கேட்கலாம். என்ன கொடுமை பாருங்க, கடல் உப்பு மணலையும் வேப்பங்குச்சியையும் அசிங்கம் பண்ணி சொல்லி நம்ம ஒரு நச்சு கெமிக்கலுக்கு மாற்றிட்டு திரும்பவும் உப்பு வேணும் வேம்பு வேணும், அது எங்கள் டூத் பேஸ்ட்டில் இருக்குன்னு அதுலேயும் ஒரு வியாபாரம் பண்ணுதான். மக்களின் ஆரோக்கியமான பழக்கங்களை நாகரிகம் என்ற பெயரில் ஆரோக்கியமற்ற பழக்கங்களாக ஆதிக்க சக்திகள் மாற்றி வருகின்றனர் என்பதனை புதினம் வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை நான் வைக்கேன். ஸோ எப்படி அதுலேயுமே ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க ரைட்டர், அதையும் ஒரு கிரிட்டிசிசம் கொண்டு வந்து அது ஆக்சுவலி உண்மைதானே, எப்படி நம்ம பழங்காலத்தில் இருந்தோமோ அந்த எல்லா ப்ராக்டிசஸையுமே மாற்றி நாகரிகம்னு கொண்டு வந்துட்டு இப்போ அந்த நாகரிக விஷயத்திலேயே பழங்காலத்தை ஆர்கானிக் அப்படியே உள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. ஸோ அதை ஒரு நல்ல ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்து ஹியூமரஸ் டச்சோட அப்படியே கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து லாஸ்ட்ல எப்படி இருக்கும்னா ஒரு ட்ராஜடியில் முடியும்னு சொல்லியிருந்தேன். அந்த சுனாமி அலைகள் வந்து இழுத்து செல்லும் போது ஆற்றுல குளிச்சுட்டு இருந்த பெண்களில் இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகானிஸ்ட் செல்வியும் ஒருத்தங்க. அவங்களுக்கு திருமணமாக இருக்கு, பறையெல்லாம் வாசிச்சிட்டாங்க. அவங்க வந்து தோழிகளோட அந்த ஆற்றில் குளிக்க போகும்போது திடீர்னு அலையெல்லாம் பயங்கரமாக வந்து தண்ணி வந்து வெள்ளப்பெருக்கு மாதிரி இருக்குது, இது என்னடா அப்படின்னு யோசிச்சு ஒரு செகண்டுக்குள்ளாடியே தண்ணியெல்லாம் இவங்களை இழுத்து செல்லுது. அந்த நேரத்தில் யாருக்குமே சுனாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே தெரியாது. திடீர்னு ஏதோ வெள்ளம் வருது கடல் வருது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் இவங்களெல்லாம் இழுத்து செல்லுது. பக்கத்து கரையோரம் குளிச்சுட்டு இருந்த ஆண்கள் அவங்க எல்லாருமே ஒருத்தராக வந்து இந்த பெண்களை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து செல்வியுடைய பக்கத்து வீட்டு பையன் விஜயன். ஓகே, அவர் வந்து இந்த பெண்களை வந்து இழுத்து போகிறத பார்த்து 1-2 பேரை காப்பாற்றி விடுறாரு. இவங்களையும் காப்பாற்ற வரும்போது இவங்களுடைய மேலாடை வந்து இவங்களை விட்டு விலகி போகுது. அப்போ இவங்க அம்மனமாக இருக்காங்க அப்படிங்கிற வெக்கத்தில் இவங்க தண்ணியிலேருந்து இவருக்கு கை கொடுக்கல. ஸோ கையை கொடுத்து இழுத்து வரலான்னு பார்த்தா இவங்க வந்து செல்வி வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் என்ன இது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செல்வியுடைய தலைமுடியை பிடிச்சி விஜயன் தூக்கி காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த நேரத்துலையும் தூக்கி கரையோரம் கொண்டு வர இழுத்துட்டு போகும்போது அவருடைய கையை கடிச்சு விட்டுட்டு அப்படியே அந்த பிடியிலிருந்து விலகி போகிறாங்க செல்வி. அவங்க அப்படியே கடல் இழுத்துட்டு போகுது, மரணம் நேரிட்டது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம ஒரு கண்டெம்பரரி கிரிட்டிசிசமோட ஒரு ஃபெமினிஸ்ட் அப்ரோச்சோட கொண்டு வந்தோம்னா இதை பார்த்து உயிரை விட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இதை நம்ம அப்படியே ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வரணும். செல்வி வந்து அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய மானம் வேணும், அவங்களுடைய மானத்து கஞ்சிங்கிற அந்த டைட்டில் இருந்தே அவங்களுடைய மானத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உயிர் கூட விட தயாராக இருந்தாங்க. அந்த மானத்தை வந்து நான் ஒரு கல்ச்சர், ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃப் கல்ச்சர்னு பார்க்குறேன். விஜயனை வந்து நம்ம சேவியராக நினச்சாலும் அவர் ஒரு இன்ட்ரூடராக பார்க்குறோம். எப்படி இண்டிஜினஸ் பீப்புளுக்கு நல்லது செய்கிறோம், அவங்கள வந்து நாங்கள் நாகரிகமாக்குறோம், அவங்கள நாங்கள் வெளியில் கொண்டு வரோம், அவங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேறு ரிசோர்ஸ் தரோம் அப்படின்னு பொய்யா வரக்கூடிய சில இன்ட்ரூடர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இதை பார்க்குறேன். இவங்க ஒரு கல்ச்சரை, அவங்களுடைய டீப் ரூட்டட் ரா கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறதும், அந்த விஜயன் வந்து சேவியர் மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அது அவங்களுக்கு அவர் ஒரு இன்ட்ரூடர். என்னுடைய விருப்பத்துக்கு மாறா என்னோட உயிராக இருந்தாலும் சரி எனக்கு இப்படி எனக்கு காப்பாற்றப்பட விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு டீப் ரூட்டட் ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்க வச்சுருக்காங்க. சேவியராக நினச்சிட்டு வர விஜயன் அங்கே இன்ட்ரூடராக மாறுறாரு. அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் இந்த ஒர்க் பார்க்குறேன். ஆல்சோ எவ்வளோதான் நம்ம மானத்துக்கு அஞ்சு இந்த ஒரு விஷயத்தை அந்த பெண் எடுத்திருந்தாலும் ஒரு பெண்ணாக நான் சொல்கிறேன் இது ஒரு முட்டாள்தனமான முடிவாக தான் இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீல். என்னதான் எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும்
இப்போ நம்ம யோசிக்கும் போது இதை பார்த்துட்டு உயிரை விடணுமா, வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் எதிர்த்து போராடி வாழ்கிற மாதிரி இதையும் அப்படி ஒரு சின்ன விஷயமா சிறிய விஷயமா நினைச்சு போயிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய பர்ஸ்பெக்டிவாக இருந்தாலும், அந்த பெண்ணுடைய மனசுல இருந்து பார்த்தானா அந்த மூமெண்ட்டில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உயிர் காப்பாற்றுறது தேவையில்லை அப்படின்னு நினச்சது அவங்களுடைய ஒரு முடிவு, அவங்களுடைய ஒரு சாய்ஸ். அதில் அவங்க ஹோல்டாக இருந்து அந்த ஒரு ஹெல்ப்பையுமே அவங்க வேண்டாம் அப்படின்னு நிராகரித்து விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்சோ அவங்களுடைய இரங்கல், அவங்களுடைய லாமெண்டேஷன், இந்த மக்கள் எப்படியெல்லாம் என்ன கோத்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு த சாபிங் ஒய்ஃப் இன் கண்ணெதிரே, அந்த கண்ணெதிரே ஸ்டோரியில் there is a sobbing wife who comes by in tears and then she whimpers, just put yourselves in my husband's shoes and do you ever think that my husband would ever bear to see you in troubled waters? The children earned just for kirangu and kanji. They never wanted a grand feast. ஸோ அந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பெரிய விருந்து கொடுக்கணும், அவங்க வந்து லக்ஸரி லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு கடலுக்கு போய் கொண்டு வரல என்னுடைய ஹஸ்பண்ட். அவங்களுக்கு ஜஸ்ட் டெய்லி ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ போராடி அவர் போனார். அந்த ஒரு இடத்துல இருந்து பாருங்க அவருடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும். அவருக்கு திருப்பி வர முடியலையே, அந்த இறந்து போகக்கூடிய அந்த தருணத்தில் கடைசி நிமிடங்களில் அவருடைய மனசில் என்னெல்லாம் ஓடி இருக்கும், ஐயோ என் பிள்ளைங்களை நீ யார் பார்ப்பா, என் மனைவியையும் யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கதறல் அவருக்கு மைண்டில் இருந்திருக்குமே, அதை ஒன்று யோசிச்சு பாருங்க அப்படின்னு அந்த ஒரு பெண்மணி புலம்புற மாதிரி கண்ணெதிரே ஸ்டோரியில் ஒரு இன்சிடென்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ த ஸ்டோரி ஆஃப் ஆக்னஸ் இன் ஜீவன போராட்டம், அந்த ஸ்டோரியில் டெய்லி ப்ராப்ளம்ஸ், எவ்ரிடே ஸ்ட்ரகிள் எப்படி அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க. Once she could sell all her fish, she bought 2 kg kirangu and 2 kg rice from the shop and hurried home as fast as her legs could carry her. By then it was already 10 p.m. and nobody knew how her children put up with hunger until then. They had cuddled in each corner and dozed away not having anything to eat. அந்த சின்ன சிறு பிஞ்சு மனசுலையுமே அப்படி ஒரு விஷயம் வந்து விதைச்சிருக்கு. அவங்க அதையும் நோக்கி போராடி படிப்பு இல்லை, சரி ஓகே அந்த படிப்பை நான் என்னுடைய தம்பி தங்கச்சிக்கு கொடுக்குறேன், நான் என்னோட அம்மா அப்பாவுக்கு மருந்து வாங்கணும், தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும், அதுக்காக நான் ஏர்ன் பண்ணணும், அதுக்கு நான் கண்டிப்பாக கடலுக்குள்ளே போகணும், எல்லா ஸ்ட்ரகிளையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு மென்டாலிட்டி. அது நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குது எப்படி அந்த ஒரு சிறு வயதில் அந்த சின்ன பையனுக்கு வந்துச்சு அப்படின்னு. அண்ட் தென் டு டாக் அபவுட் த ஜியோ பாலிட்டிக்ஸ். ஸோ இது ஒரு வித்தியாசமான இன்னொரு அறிவு. நம்ம எப்போவுமே யோசிச்சிருக்க மாட்டோம் எப்படி ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இந்த லைஃப் ஆஃப் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. ஸோ அவங்க ஒரு இடத்துல மீன் பிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி சைட் இந்த குருமனை ஏரியா, அங்கேயே மீன் பிடிக்கிற மக்களுக்கு வந்து சில நேரங்கள் அங்கே மீன்பாடு கம்மியாக இருக்கும், இல்லைன்னா விழிஞ்சம் மாதிரிப்பட்ட ஏரியாக்களில் வந்து ராள் பிடி அந்த மீன்பாடு வந்து அதிகமாக இருக்கும். அங்கே அவங்க நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க, நிறைய இன்கம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அந்த சீசனில். அந்த டைமில் இவங்களுக்கு ரொம்ப ட்ரை சீசனாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க அங்கே போய் தொழில் செய்கிறதுக்கு அந்த நேரங்கள் எல்லாம் பயங்கர கஷ்டங்களாக இருந்துச்சு, ரொம்ப போராட்டமாக இருந்தது. ஸோ இங்கேருந்து மாறி அங்கே போகும்போது அதுக்கான இவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பதிவு பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ரைட்டிங்லேயுமே. அது ஆல்சோ எப்படி கவர்மெண்ட் வந்து மீனவர்கள் கேட்குற ஒவ்வொரு ரிக்குவயர்மெண்ட்ஸும் அவங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளை வந்து நிராகரிச்சுட்டே இருந்தாங்க. எவ்வளோதான் ரிப்பீட்டட் பெட்டிஷன்ஸ் இருந்தாலும் அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து யாருமே பொருட்படுத்தாத சூழ்நிலையில் எல்லாத்தையுமே தாண்டி தான் இப்போ மீனவ மக்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்சோ ஒரு உமன் வந்து சோல் பிரெட் வினராக இருக்கும்போது எப்படி அவங்க சில விஷயங்களை வந்து கோத்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசமையும் கொண்டு வராங்க இந்த ஸ்டோரி ஜீவன போராட்டம், த ஸ்ட்ரகிள் ஃபார் சர்வைவல். அதில் ஆக்னஸ் வந்து ஆல்ரெடி தலைச்சுமடிக்காரியாக இருக்காங்க இல்லையா, அவங்க பிள்ளைங்களுக்கு எவ்வளோ லேட்டாக வந்து சாப்பாடு கொடுத்து எந்த இருந்தாலும் அவங்கள சாப்பிட வச்சு தூங்க வைக்கணும், அவங்களுக்கு நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு போராடுற ஒரு பெண்மணி. அவங்களை பற்றி பேசும்போது and to add fuel to fire, her colleagues put her to shame, speaking sarcastically about her pitiable state. Such is the struggle of the widows in the community, for they do not have anything to fall back on. They mentioned how far she had to stoop to make a living. Education in the community had been the last option whatsoever, for they had other important and basic necessities to look for before they think of education. She had been in a good family and quite well to do too. Yet she had to pick up a basin and begin selling fish, all because her husband had died and she had no other hope. Had she been educated, she needn't have struggled. So
ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு தாட் ப்ரொவோக்கிங் கொஸ்டினை வந்து இதில் கொண்டு வராங்க. எப்படி எஜுகேஷன் வந்து இவங்களோட வாழ்க்கையை மாற்றிருக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை படிக்கும்போதும் திரும்ப திரும்ப கேட்கும்போதும் ஸோ அந்த கம்யூனிட்டியிலேயே பெண்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அந்த பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு. கண்டிப்பாக பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வச்சு அவங்க வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் அவங்க சுயமாக சொந்தக்காரர்கள் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு வந்து திருமணம் பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறது மீனவ சமுதாயத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாட். கண்டிப்பாக அவங்கள சுயமாக நிற்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த சேஞ்ச் வர்றதுக்கு காரணமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இந்த சூழ்நிலைகளை வெளியே அப்படியே ராவாக கொண்டு வந்து மக்களுக்கு காட்டினதும் தான் நான் நினைக்கிறேன். ஆல்சோ தேர் இஸ் அனதர் ஸ்டோரி, பூமிக்கு பாரமா. இதில் வந்து எப்படி நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து இந்த மக்களை கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பூமிக்கு பாரமா இஸ் yet another short story that gives us a clear picture of the people by the coast. How the sea gobbled up everything and even did not let go the people around. How within minutes the whole community was shattered and stranded. Many of them lost their houses, their family members, all their belongings, their hard-earned money, their dear and near ones were all washed away within seconds. Everything became topsy-turvy in the coastal belt. ஸோ சுனாமி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் என்ன நடந்தது, எப்படி மீனவ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் நிறைய நெகட்டிவ் இம்ப்ரெஷனும் வந்தது மீனவ மக்கள் மீது. அவங்களுக்கு தானே என்ஜிஓஸ் மூலமாக நிறைய ட்ரஸ்ட் மூலமாக அவங்களுக்கு பணமாக வந்து குவியுது, அவங்க இழந்ததை விடையும் அதிகமாக அவங்க கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட அந்த நேரம் அவங்க மேலே வைக்கப்பட்டது. அது எந்த அளவுக்கு ஒரு ஹியூமனிட்டிக்கு அகெயின்ஸ்டான கமெண்ட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுக்க முடியும். என்னதான் அவங்களுக்கு செல்வம் மூலமாக கொஞ்சம் இழப்பீடுகள் கிடைச்சாலும் இட் டிடன்ட் மீட் த லாஸ் விச் தே ஹேட். அண்ட் ஆல்சோ அங்கே இழந்த அவங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸை யார் திருப்பி கொடுப்பாங்க? அது யாருமே யோசிச்சு பார்க்காத ஒரு விஷயம் தானே. எப்படி குவியலாக மக்களை வந்து பரி பண்ணி எப்படி அந்த சோகத்தை எல்லாமே அவங்க கடந்து வந்தாங்க. கூட இருந்த அவங்களுடைய உறவினர், அவங்களுடைய டியர் ஒன் அடுத்த செகண்ட் திடீர்னு அப்படியே கடல் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதுவும் என்ன கடல், அவங்க இவ்வளோ நாளாக அவ்வளோ லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவ்வளோ பாண்டடாக இருந்த அந்த ஓஷன். ஸோ அது அவங்களால ஒரு ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ட்ராமா மாதிரி இருந்தது அவங்க மனதில். அது எல்லாமே அவங்க கடந்து வெளியே வந்து மறுபடியும் கடலுக்கு திரும்பி செல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு டிட்டர்மைண்டு வில் பவர் உள்ள சோலாக இருந்தாங்க. அதை பற்றி யாருமே பேசல.